ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு பஹாரா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான வெஜ் குருமா தான் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸு, தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய், கறிப்பட்டை, முந்திரி பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா. வெஜிடபிள் குருமாவுக்கு வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மூக்கு எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா. இன்றைக்கி நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு, இன்றைக்கி நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 300 கிராம் வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுது. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எதால் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1க்கு 2 தண்ணி. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடி தண்ணி கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ரைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா ரைஸ்க்கும் வதக்கும் போது சேர்த்துப்போம். இதுக்கு இந்த ஸ்டேஜில் தான் புதினா சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் ரெடி ஆகட்டும். பக்கத்தில் நம்ம கிரேவிக்கு ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு கிரேவியாக அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக நான் கட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். அது கூட தக்காளி, நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா அது கூடவே நல்லா ஒரு 10 முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வதக்கினது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா ஒரு நைஸான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கினதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் காய்கறியில் நல்லா வதக்கி சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி மொக்கு, இலை எல்லாமே சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். உடனே டக்குன்னு கலந்து விடுங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது நம்ம கிரேவி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வதக்கி வச்ச காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு எல்லாத்துக்கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நம்ம போட்ட கிரேவி எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கலந்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாருமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம். ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ நம்மளோட பஹாரா ரைஸ் சூப்பராக ரெடி.